ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 10. வல்லாள பெருமான். சிந்து தேசத்தில் பள்ளி என்றொரு பட்டணம் இருந்தது. அவ்வூரில் கல்யாணன் என்ற வைசியர் இந்துமதி என்னும் தன்னை மனைவியோடு வசித்து வந்தான். தான தர்மங்கள் ஒன்றையும் விடாது செய்து வருகின்ற நாளையில் அத்தம்பதிகளுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான். தம்பதிகள் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். பிள்ளை பிறந்ததை கொண்டாட கல்யாணன் அநேக தானங்கள் செய்தான். 12ஆம் நாள் சோடித்திரர்களை அழைத்து வந்து அவனுக்கு நாமகரணத்தை செய்து ஜாதகம் கணித்தான். அப்பாலகனுக்கு வல்லாளன் என பெயரிடப்பட்டது. சீரம் சிறப்புடன் வளர்ந்து வந்த வல்லாளன் ரொம்பவும் சூடுகையாக இருந்தான். சுற்று வட்டாரத்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே இருந்த தோப்புக்கு விளையாடப் போய்விடுவான். அவனுக்கு விநாயக கடவுளன் சுவாமி பூஜை செய்வதும் ஊர்வலம் வருவதும் தனிப்பக்தி இருந்தது. அவர்கள் விளையாட்டு முழுவதும் இந்த வழியிலேயே இருந்தது. அந்த தோப்பிலே பாறாங்கல் ஒன்று கிடந்தது. பாலகனின் உள்ளத்தில் அது சாதாரண கல்லாக படவில்லை. வேழமுகத்தோன் அக்கல்லில் கண்டான் வல்லாளன். அது முதல் அதற்கு யோகம் அடிக்க ஆரம்பித்தது. அக்கல்லை புரட்டி வந்து நடுவிலே இருத்தி வல்லாளன் அதை விநாயகராக்கினான். தினமும் சிறுவர்கள் அதற்கு தண்ணீரை குடம் குடமாக கொண்டு வந்து அபிஷேகம் செய்தனர். கந்தல் துணியொன்று விநாயகரின் மேல் அஸ்திரமாக மாறியது. வயற்காடுகளில் முளைத்திருந்த காட்டு செடிகளிலிருந்து பூக்களை பறித்து வந்து மாலையாக கட்டி அணிவித்தனர். சுற்றி உட்கார்ந்து கொண்டு தோத்திர பாடல்களை பாடுவர். பின்னர் விநாயகரை தூக்கி கொண்டு தோப்பு முழுவதும் ஊர்வலம் வருவர். உடைந்த தகரங்கள் தம்பட்டங்களாக மாறின. அந்த தோப்பு திமிலோகப்பட்டது. சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இவ்விளையாட்டு போக போக உண்மையாகவே மாறி வந்தது. ஒவ்வொரு நாளும் சிறுவர்கள் அவரவர் வீடுகளிலிருந்து கிடைத்த பொருள்களை கொண்டு வந்தனர். விநாயக பெருமானுக்கு ஆராதனை பலமாக நடந்தது. தேங்காய் உடைக்கப்பட்டன. பொரி, அவல், கடலை முதலியவை நிவேதனமாக படைக்கப்பட்டு யாவருக்கும் விநியோகிக்கப்பட்டன. இப்படி இருந்து வரும் பிள்ளைகளின் உற்சாகம் ஒரு நாள் ரொம்பவும் கரை புரண்டு ஓடிவிட்டது. அன்று காலை எழுந்ததுமே பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தோப்புக்கு போய்விட்டான் வல்லாளன். விநாயகருக்கு முன்பாக ஓலைகளை கொண்டு சிறு பந்தலை போட்டனர். தென்னங்குருக்களை கொண்டு எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் கட்டப்பட்டன. பந்தற்கால்களுக்கெல்லாம் தென்னை ஓலைகளை சுற்றினர். தரையிலே தண்ணீர் தெளித்து குப்பை இல்லாது பெருக்கினர். வழக்கம் போல விநாயகருக்கு குடம் குடமாக தண்ணீர் அபிஷேகப்பட்டது. அத்துடன் பிள்ளைகள் கொண்டு வந்திருந்த பால், தேன், தயிர், சந்தனம் முதலியவையும் அபிஷேகம் செய்யப்பட்டன. மாலை மாலையாக வந்து குவிந்திருக்கும் பூக்களால் விநாயகரை அலங்கரித்தனர். பந்தல் முழுவதும் ஊதுவத்தியின் நறுமணம் கவிழ்ந்தன. ஒரு பக்கம் அடுப்பு மூட்டப்பட்டு நிவேதனம் தயாராகி கொண்டிருந்தது. 7-8 சிறுவர்கள் சேர்ந்து கொண்டு கை கொட்டி பஜனை செய்தனர். அவர்களுக்கு இருந்த உற்சாகத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டனர். பசி, தாகம் அவர்களை நெருங்கவில்லை. உச்சி பொழுதாகியும் வீட்டுக்கு போக வேண்டுமே என்ற எண்ணம் தோன்றாதவர்களாய் தங்கள் விளையாட்டிலேயே ஈடுபட்டிருந்தனர். மாலை பொழுதும் நெருங்கியது. அப்போதும் அவர்கள் உற்சாகமாக விநாயக பெருமானின் திருவிழாவிலேயே ஒன்றி போயிருந்தனர். ஊரிலே குழந்தைகளை காணாது தாய்மார்கள் தவித்தனர். 10 அல்லது 15 தரம் வல்லாளனின் வீட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு சென்றனர். அவர்களுக்கு இருப்பு கொள்ளவில்லை. காலையில் குழந்தைகளை அழைத்து சென்ற வல்லாளன் பகல் சாப்பாட்டுக்கு கூட வீடு திரும்பவில்லை. மாலை நெருங்கியும் அவர்கள் வராதது பெரும் கவலைக்குள்ளாகியதோடு அடக்க முடியாத ஆத்திரத்தையும் உண்டாக்கியது. இப்படியே அனுமதித்தால் நாளடைவில் வீடு வாசல் என்ற நினைப்பே இல்லாது பிள்ளைகள் அவனை சுற்றி தொடங்கி விடுவார்களே. தாய்மார்கள் ஒன்று கூடி வல்லாளன் வீட்டுக்கு வந்து சண்டையிட்டனர். அவனால் தான் தங்கள் பிள்ளைகள் கெட்டுப் போகின்றனர் என்று முறையிட்டனர். சாப்பாட்டுக்கு கூட வீடு திரும்ப தோன்றாது வல்லாளன் அவர்களை மிரட்டி வைத்திருக்கிறான் என்றும் குற்றம் சாட்டினர். இது நன்றாயில்லை இந்து. உன் பிள்ளையால் எங்கள் பிள்ளைகள் கெடுவதா? உனக்கு அவன் ஒரே பிள்ளை. வெகு அருமையாக இருக்கலாம். அவனை கோபிக்க கூட நீ விரும்பாதிருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லையே. எங்கள் குழந்தைகள் நாளைக்கு பெரியவராகி வீடு வாசல்களையும் உற்றார் உறவினர்களையும் கவனிக்க வேண்டாமா? இப்படி ஊர் சுற்றியாக இருப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது. பெற்றவர்கள் பிள்ளையை கண்டிக்காவிடில் அரசன் இருக்கிறான். அவனை கொண்டு இதற்கொரு முடிவு காண்போம் என்றெல்லாம் கூச்சல் போட்டனர். இந்துமதி அவர்களிடம் மன்றாடினாள். தன் பிள்ளை மற்றவர்களை கெட்ட வழியில் அழைத்து செல்பவன் அல்ல என்று எடுத்து சொன்னாள். அவர்களோ விடுகின்ற வழியாக இல்லை. இந்த சமயத்தில் கல்யாணன் அங்கு வந்து சேர்ந்தான். அவர்களும் அவனிடம் தங்கள் ஆத்திரம் தீர முறையிட்டனர். மேலும் பிள்ளையை கண்டிக்க முடியாத தகப்பன் என அவனை ஏசினார்.
கல்யாணத்தின் ஆத்திரம் குமுறி எழுந்தது. ஊரார் சேர்ந்து தன்னை பழிக்க நேர்ந்தது என்ற நினைப்பு அவனை மேலும் ருத்ரனாக மாற்றியது. சார்பிலேயே சொருகியிருந்த மூங்கில் தடியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். இந்துமதி கண்ணீரும் கம்பலையுமாக அவனை தடுத்தாள். ஆத்திரப்பட்டு செய்யத்தகாத காரியத்தை செய்து விடாதீர்கள். பிள்ளை என்றால் விளையாட்டுத்தன்மை இருக்கும். அவனை நல்ல வார்த்தை சொல்லி நாம் திருந்திவிடலாம். ஊரார் ஆத்திரப்படுகிறார்கள் என்பதற்காக நாமும் பிள்ளை மீது ஆத்திரம் கொள்ளக்கூடாது என்று கெஞ்சினான். அவனோ அதை காதில் வாங்கி கொள்ளாதவனாய் தோப்பை நோக்கி சென்றான். தூரத்திலே கையில் தடியுடன் ருத்ரகாரமாய் கல்யாணன் வருவதை கண்டதும் இரண்டொரு சிறுவர்கள், டே வல்லாளா, உன் அப்பா வருகிறார், கையில் தடி வைத்திருக்கிறாரடா என்றார். அவ்வளவுதான். மற்ற சிறுவர்கள் நாலா பக்கங்களும் பீந்து கொண்டனர். வல்லாளன் மட்டும் தனித்து விடப்பட்டான். கைகளை பிசைந்து கொண்டு நிற்கும் மகனே நெருங்கிய கல்யாணன் அவன் தலைமயிரை பிடித்து உலுக்கி கன்னத்தில் அறைந்தான். நீதான் எக்கேடு கெட்டு போகிறாய் என்று நினைத்தால் ஊர் பிள்ளைகளையும் கெடுக்க ஆரம்பித்து விட்டாயா? உன்னால் நான் வெளியே தலை காட்ட முடியாதபடி இருக்கிறது. காலையிலே வீட்டை விட்டு கிளம்பி வந்த உங்களுக்கு வீட்டு நினைப்பையே இல்லையா? ஏண்டா இப்படி வீழ்படிகளுக்கு எங்களை ஆளாக்குகிறாய் என்று கூச்சலிட்டான். தந்தையின் 5 விரல்களும் கன்னத்தில் சிவக்க பதிர்ந்திருக்க ஒரு கையால் அந்த கன்னத்தை அழுத்தி பிடித்து கொண்டு பலபலவென்று கண்ணீரை கொட்டினான். அப்பா, இன்றைக்கு விநாயகருக்கு திருவிழா கொண்டாடினோம் என்றான். அங்கு நடந்திருந்த கோலாகலங்கள் அவன் கோபத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்திவிட்டன. அவனுடைய போதாத காலம் என்றே சொல்லணும். நீங்கள் இருக்கிற இருப்புக்கு திருவிழா வேறா என்று கேட்டுக்கொண்டே தோரணங்களை பீத்து எறிந்தான். கையில் வைத்திருந்த தடியினால் அங்கிருந்த சாமான்களை நானா பக்கங்களிலும் தள்ளினான். வல்லாளன் தந்தையின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினான். அப்பா, உன்னோடு நான் வீட்டுக்கு வருகிறேன். இந்த பொருள்களை ஒன்றும் செய்யாதீர்கள் அப்பா என்று கதறினான். அவனை புறங்கையால் எட்டி தள்ளிய கல்யாணன் அங்கிருந்த விநாயகரை பெயர்த்து தூக்கி வயலிலே எறிந்தான். வல்லாளன் உள்ளத்தில் இரத்தம் கசிந்தது. தந்தையின் கால்களை வந்து பிடித்து கொண்டான். என்ன காரியம் செய்து விட்டீர்கள் அப்பா? விக்னங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் பெருமானை அலட்சியமாக தூக்கி எறிந்து விட்டீர்களே அப்பா! தெய்வ அபசாரம் உங்களை சும்மா விடாது. தயவு செய்து என் விநாயகரை எடுத்து வந்து பழையபடி நிறுத்தி உங்கள் தவறுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நெஞ்சம் கரைய வேண்டினான். கல்யாணன் கடகடவென்று சிரித்தான். மகனின் வார்த்தைகள் அவனை எகத்தாளம் செய்வது போல் தோன்றின. நேற்று பிறந்த சுண்டைக்கா, நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துவிட்டாயா? உன் விநாயகர் அல்லவா, எங்கே? அவர் உனக்கு உதவி செய்வதை பார்ப்போமே என்று கேலியாக சொல்லி கைத்தடியினால் அவனை பலவாறாக அடித்தான். வல்லாளன் தன்மீது விழும் அடிகளை தவிர்க்க எப்படியெல்லாமோ வளைத்து பார்த்தான். முடியவில்லை. அடி தாங்காது கதறினான். தந்தையோ அவன் கூப்பாட்டை கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. உடம்பு முழுவதும் பட்டை பட்டையாக தடித்து போகும் அளவுக்கு அடித்தான். அதனோடு அவன் ஆத்திரம் தணியவில்லை. மகனை ஈர்த்துச் சென்று ஒரு மரத்தில் கயிறு கட்டினான். சுட்டுக கட்டுகளை அவித்து விடாதபடி இருக்க அவன் 2 கைகளையும் சேர்ந்து கட்டி போட்டான். இப்போது உன் விநாயகர் வரட்டுமடா, அவன் வந்து உன் கைகளை அவித்து விடட்டும் என்று ஆக்ரோஷத்துடன் சொல்லிவிட்டு வேகமாக வீடு நோக்கி நடந்தான். வேதனை தாழ முடியாது வல்லாளன் கத்தினான். அவனுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. உடலெங்கும் ரணங்கள் ஏற்பட்டிருந்தன. அவற்றிலிருந்து இரத்தம் கொட்டியது. வேழமுகத்தோனே, உன்னை பூசித்ததற்கு இதுதான் நான் கைமேல் கண்ட பலனா? நான் என்ன தவறு செய்தேன்? நண்பர்களோடு உனக்கு குடங்குடமாக தண்ணீர் கொண்டு வர செய்து அபிஷேகம் செய்தேனே, அது குற்றமா? உனக்காக எங்கெல்லாமோ சென்று முச்செடிகளிலும் வேலிகளிலும் ஏறி உடலெங்கும் காயம் பட பூக்களை பறித்து வந்து மாலை தொடுத்து சாய்த்தினேனே, அது மாத்து பெறும் தவறாம்? கணநாதா, எதற்காக எனக்கு இத்துன்பத்தை கொடுத்தாய்? இதோ பார், என்னுடன் முழுவதும் பார். சந்தனத்தை கைத்தேய அரைத்து அதை கொண்டு உனக்கு அபிஷேகம் செய்து மகிழ்ந்தேனே, அதற்காக எனக்கு இப்படி இரத்த அபிஷேகம் செய்து விட்டாயா? செக்க சிவக்க குங்குமத்தை கொண்டு உனக்கு திலகமிட்டேனே, அதற்காகத்தான் என் உடல் முழுவதும் காயங்களாக செய்து விட்டாயா? அப்பனே, உனக்கு நான் ஒரு குறையும் வைக்கவில்லையே, பின் எதற்காக எனக்கு இப்பொறும் கஷ்டத்தை உண்டாக்கினார் என்று கதறினான் வல்லாளன். அவன் உள்ளத்தில் பாசம் என்பது கொஞ்சமும் இல்லாது மறைந்து போய்விட்டது. கல்யாணன் தனது தந்தை என்பதை அவன் அறவே நினைக்கவில்லை. தெய்வ அவசாரம் செய்துவிட்டது ஒன்றுதான் அவன் உள்ளத்தில் குமுறியது. ஏ ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா, என் தந்தை என்னை அடித்தது பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் உன்னை அல்லவோ அவர் நிந்தித்து விட்டார். அனுதினமும் ஆராதித்து வந்த உன்னை அலாக்காக தூக்கி எறிந்து விட்டாரே, நீ எங்கே போய்விட்டாய்? பயந்து ஒளிந்தது போல் அவருக்கு எண்ணம் தோன்ற செய்து விட்டாயே. உனக்கு ஒரு விக்னமும் நேரக்கூடாதென்று எவ்வளவு தடுத்தும் அவர் என்னை தள்ளிவிட்டு உன்னை தூக்கி எறிந்து விட்டாரே. என் வார்த்தைகளை காது கொடுத்து அவர் கேட்கவில்லை.
தெய்வ அபசாரம் செய்தவர்கள் என்றைக்கும் தப்பியதில்லை. அவர் செய்த பாவத்துக்கு அவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். கண்கள் குருடாகி வாய் பேச முடியாது, காதும் கேளாது, உடல் முழுவதும் நோய் பீடிக்கப்பட்டவராய் அவர் துன்பப்படட்டும். அதுதான் உனக்கு அவர் செய்த அபசாரத்துக்கான தண்டனை என்று கண்ணீர் விட்டான். வல்லாளனுக்கு துக்கம் தாழவில்லை. விநாயகரை தியானித்து பூஜை செய்து வந்த தனக்கு இப்படி ஓர் இடையூறு நேர்ந்ததே என்று பெரிதும் கஷ்டப்பட்டான். உயிர் தரித்துத்தான் என்ன பிரயோஜனம் என்று நினைக்கும் அளவுக்கு அவனுக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டது. கட்டப்பட்டிருந்ததால் அவனால் கை கால்களை அசைக்க முடியவில்லை. அந்த நிலையிலேயே உயிரை விட்டுவிடும் என்று மூச்சை அடக்கினான். பகவான் வாளாயிருந்து விடுவாரா என்ன? சிறிய பையன் போல் வடிவம் தாங்கிக் கொண்டு அங்கு வந்தார். அவர் அருகில் நெருங்கும் போதே வல்லாளனை கட்டியிருந்த கட்டுகள் தானாகவே அருந்தன. அவன் உடலில் ஏற்பட்டிருந்த ரணங்கள் மறைந்து உடல் முன்னிலும் பன்மடங்கு காந்தியோடு பிரகாசித்தன. வல்லாளனுக்கு அங்கு வந்திருப்பது யார் என்று தெரிந்துவிட்டது. ஓடிப்போய் சிறுவன் வடிவில் இருக்கும் விநாயகரின் கால்களில் வீழ்ந்தான். சுவாமி, அடியேன் என்றுதான் பாக்கியம் வந்தவனானேன். என்னுடைய ஆராதனைக்கு இறங்கி எனக்கு தரிசனம் தர வந்துள்ளேன் என ஆனந்த கூத்தாடினான். விநாயகரும் பாலகன் உருவை விடுத்து அவனுக்கு தும்பிக்கை முகத்தோடு காட்சி தந்தார். வல்லாளன், உன் பக்திக்கு நான் மெச்சினேன். நீ மனதில் எண்ணியவாறு எனக்கு அபசாரம் செய்தவர்கள் அவசியம் அதற்கான தண்டனை அனுபவித்தே தீருவார்கள். அதிலிருந்து அவர்கள் ஒரு காலம் தப்ப முடியாது. அவ்விதமே கல்யாணனும் தன் ஆத்திரப்பட்டு செய்த தவறுக்கு தகுந்த பலன்களை அனுபவிக்கத் தொடங்கிவிட்டாய். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வல்லாளன் அவரை பணிந்து, தேவதேவா, அடியேன் ஏதோ தங்கள் மீது உள்ள ஆசையின் காரணமாக இத்தோப்பிலே கிடந்த கல்லொன்றை எடுத்து அதை தாங்களாகவே எண்ணி ஆராதித்து வந்தேன். தங்கள் சாநித்தியம் இந்த கல்லில் என்றைக்கும் இருக்குமாறு அருள் புரிய வேண்டும் என்றான். அப்படியே ஆகும் வல்லாளா. இந்த இடத்தில் நீ ஆரம்பித்த திருவிழா இனி பெரும் விழாவாக மாறக்கூடிய சமயம் வந்துவிட்டது. உன் விருப்பப்படியே என் சாநித்தியம் இந்த இடத்தில் அவசியம் இருக்கும். இங்கு ஆராதிப்பவர்கள் அனைவரும் உன்னை போன்று சகல சௌபாகியங்களையும் அடைவார்கள் என்று அருளி விநாயகர் மறைந்தார். தோப்பை விட்டு ஆக்ரோஷமாக வீடு நோக்கி புறப்பட்ட கல்யாணன் பாதி வழி செல்லும் போதே கண் பார்வை இழந்தான். காதும் கேட்கவில்லை, வாய் பேச முடியாததாகிவிட்டது. உடல் முழுவதும் நோய் உண்டாகிவிட்டது. தட்டுத்தர் மாறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வீட்டுக்குள் வருவதற்கு முன்றாகவே மற்றவர்கள் தோப்பிலே வல்லாளன் தந்தையிடம் அடிபடுவதை கண்டு வந்து சொல்ல கேட்டுக்கொண்டிருந்தாள் இந்துமதி. அடித்தாங்காது வல்லாளன் மூர்ச்சித்து விடுவானோ என்ற எண்ணம் எண்ணி மனம் கலங்கியிருந்தாள் அவள். இந்நிலையில் வீட்டுக்கு வந்த கணவனின் துர்பாகிய நிலையை கண்டதும் ஓ என்று அழுதுவிட்டாள். நாதா, இதென்ன கோலம்? உங்களுக்கு இப்படி ஏன் ஏற்பட்டது? மைந்தனை குற்றுயிரும் குலையுயருமாக அடித்து போட்டிருப்பதாக மற்ற பிள்ளைகள் வந்து சொன்னார்களே, அதை ஆண்டவன் பொறுக்காது உங்களை இவ்விதமாக்கி விட்டாரோ? போகும்போதே சொன்னேன், ஆத்திரத்தில் தகாத காரியத்தில் இடங்கி விடாதீர்கள் என்று எச்சரித்தேனே. அவசரப்பட்ட இப்பாதகத்தை வரவழைத்து கொண்டு விட்டீர்களே. நான் என்ன செய்வேன்? மைந்தனை இழந்தேன், உங்களையும் இழக்கப் போகிறேன். தெய்வமே, என்னை ஏன் இவ்விதம் சோதனை செய்கிறாய் என்று புலம்பினாள். பின்னர் மைந்தனின் கதி என்னவாயிற்று என்று அறிய தோப்புக்குள் ஓடினாள். அவளைத் தொடர்ந்து மற்ற பெண்களும் தோப்புக்கு வந்தனர். அங்கு கண்ட காட்சி அவர்களை திகைத்து வைத்தது. கல்யாணனால் தூக்கி எறியப்பட்ட கல் மீண்டும் அதன் இருப்பிடத்தில் வைக்கப்பட்டு மாலைகள் சாத்தப்பட்டு இருந்தன. அதன் முன்பு வல்லாளன் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தான். மூங்கில் தடியால் அடிக்கப்பட்ட உடம்பு முழுவதும் ரணங்களாகி இரத்தம் கொட்டுகிறது என்று வந்து தெரிவித்தனரே. ஆனால் வல்லாளனின் உடலில் ஒரு சிறு காயம் கூட தென்படவில்லை. சுற்றிலும் ஒளி வீச தியானத்தில் உட்கார்ந்திருந்தான் அவன். இந்துமதி ஓடி வந்து குமாரனை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். என்னப்பா வல்லாளா, உன் துன்பம் எப்படியடா நீங்கியது? உடலிலே தந்தையால் ஏற்பட்ட காயங்கள் தழும்பு கூட இன்றி மறைந்து விட்டனவே. எல்லாம் நீ ஆராதிக்கும் அந்த பெருமானின் கிருபைதான் குமாரா. தந்தை உனக்கு செய்த பாதகத்தை மனத்தில் எண்ணாதே. அவர் தம் செயலுக்குரிய தண்டையை அடைந்து விட்டார். கண் பார்வை இழந்து, காதும் கேளாது, வாய் பேச முடியாது, தேகம் முழுவதும் ரணகாயங்கள் ஏற்பட்டு வந்து அவதிப்படுகின்றார். இதை கேட்ட வல்லாளன், அம்மா, தெய்வ அபசாரம் செய்தவர்கள் ஒரு காலம் அதற்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றான்.
குழந்தாய், அது வாஸ்தவமே. ஆயினும் அவர் உன் தந்தை அல்லவா? அதை மறந்து விடாதே. குழந்தைகள் தவறான வழியில் செல்கிறார்கள் என்றார். அவர்களை தந்தை தாய் இருவரும் நல்ல வார்த்தைகள் சொல்லி நல்வழிப்படுத்த கடமைப்பட்டவர்கள். நீ சதா காலமும் விநாயகரை பணிந்து அவர் தியானத்திலேயே இருந்து வருவாயானால் வீடு வாசல்களை கவனிப்பது யார்? அதற்காகத்தான் தந்தை உன்னை கண்டித்தார். நீ அதை மறந்து விட்டாயா? உன் பெருமானிடம் வேண்டி அவருக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை போக்க வழி செய் என்றாள் இந்துமதி. அம்மா, சகல ஜீவராசிகளுக்கும் தாய் தந்தையம் அவனல்லவா அம்மா. இவ்வுலகில் மற்ற உறவுகளை அனைத்தும் வெறும் மாயையே. கணநாதருக்கு செய்த அபசாரமே அவருக்கு இவ்விதம் நேர்ந்துள்ளது. அதை அவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். வேறு மார்க்கமில்லை. அது மட்டுமல்ல, இதன் தொடர்பு அவரது அடுத்த ஜென்மத்திலும் தொடரும் என்றான் வல்லாளன். இந்துமதி திகைப்புற்று, மைந்தா, என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டாள். ஆம் அம்மா, அவ்விதம் நிகழ வேண்டுமென்று விநாயக பெருமானின் விருப்பம். இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போக பாக்கியுள்ளதை அடுத்த ஜென்மத்திலும் அனுபவித்துத்தானே தீர வேண்டும். நீ உனது மரபுறவியில் கர்நாடக தேசத்தில் வல்லாளராஜன் என்னும் அரசனுக்கு மனைவியாக கமலை என்ற பெயருடன் பிறப்பாய். என் தந்தை தங்களுக்கு மகனாக தக்கன் என்ற பெயருடன் பிறப்பார். பிறக்கும் போதே ஊமை, செவிடு, குருடு என்று மூவகை குறையோடு உடல் முழுவதும் நோயால் ஏற்பட்ட ரணங்களோடு இருப்பார். 12 வருட காலம் இவ்வாறு கஷ்டப்பட்ட பின்னர் நீங்கள் இருவரும் அரசனால் துரத்தப்பட்டு வனத்துக்கு வருவீர்கள். அங்கு முற்கல முனிவரை சந்தித்து அவர் உடலில் படும் காற்று உங்கள் மீது பட உங்கள் துன்பங்கள் நீங்கி சகல பாக்கியங்களும் அடைவீர்கள் என்றான் வல்லாளன். மாலை மாலையாக கண்ணீர் உகுத்தாள். குமாரா, எழுந்திரு, என்னோட வீட்டுக்கு வா. இனி எனக்கும் உன் தந்தைக்கும் யார் இருக்கிறார்கள் என்று அழைத்தாள். அன்னையே, மன்னிக்க வேண்டும். எனக்கு இனி எல்லாமே என் இந்த சந்நிதானம்தான். தயவு செய்து என்னை வற்புறுத்தாது. நீங்கள் மட்டும் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னான் வல்லாளன். இந்துமதி துக்கம் தாங்க மாட்டாதவளால் பலவாறு கெஞ்சினான். கடைசியில் அவன் உறுதியை அசைக்க முடியாது என்பதை உணர்ந்து துயரம் மிகுந்தவளாய் வீடு திரும்பினாள். சில நாட்களுக்கெல்லாம் விநாயக பெருமான் தமது பக்தனை தம்மிடம் அழைத்துக் கொள்ள விரும்பினார். கணங்களை அனுப்பி அவனை அழைத்து வருமாறு உத்தரவிட்டார். அழகிய விமானம் ஒன்றிலே கணங்கள் தோப்பில் வந்து இறங்கினார். வல்லாளனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆச்சரியத்துடன் அவர்களை நெருங்கி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான். அன்பனே, நீ இடைவிடாது பூசித்து வரும் கணநாதன் உன்னை தமது இருப்பிடம் அழைத்து வருமாறு எங்களை அனுப்பியிருக்கிறார் என்றார் அவர். வல்லாளன் மெய் செலுத்தார். விக்னத்தின் முன்பு விழுந்து பல முறை வணங்கினான். தேவதேவா, என் பக்தி என்றுதான் பூரணத்துவம் பெற்றதா? என்னே உன் கருணை என்றெல்லாம் பரவசமாகி துதித்தான். பின்னர் கணங்கள் புடை சூழ விமானத்தில் ஏறி விண்ணுலகம் சென்றான். இவ்வாறு தக்கனின் முற்பிறப்பை சொன்ன விஸ்வாமித்திரர் மேலும் பீமராஜனுக்கு தக்கன் அரசு அடைந்த வரலாற்றை சொல்ல தொடங்கினார்.